தமிழ் வணக்கம். பாருங்கள், நம்ம இன்றைக்கி பொடுதலை சட்னி செய்ய போகிறோம். பொடுதலை பாருங்கள், பொடுதலை வதக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும் பொடுதலை. அதனால் பாருங்கள், பொடுதலையை இது மாதிரிக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பொடுதலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் பொடுதலை கிடச்சிச்சு. அதனால் இந்த பொடுதலையை எடுத்து பாருங்கள், இந்த பொடுதலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொடுதலையை தான் கொஞ்சம் எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இது மாதிரி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த பொடுதலை தான் இது மாதிரி வதக்கி வச்சுருக்கோம். இதுங்களை தான் சட்னி செய்ய போகிறோம். பொடுதலை சட்னி செய்ய போகிறோம் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், இந்த பொடுதலைக்கு அந்த இது பொருள்களை பாருங்களேன். இஞ்சி வச்சுருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த இஞ்சி இந்த பூண்டு காரமே இந்த ஒரு பச்சை மிளகாய் இந்த காரத்துக்கு போதும். இஞ்சி வச்சுருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், தேங்காய் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை வந்து வச்சுருக்கோம். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. கண்டிப்பாக கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேர்க்கலாம், வதக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் வெந்நீரில் கழுவிட்டு பச்சை கருவேப்பிலை சேர்க்கலாம். வீட்டு கருவேப்பிலை இருந்தால் சும்மா தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துக்கிறலாம். கடையில் வாங்கின கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் லைட்டாக வெது தண்ணியில் போட்டு கழுவிட்டு சேர்த்துக்கிறலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம், பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொடுதலையை நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கோம். இந்த பொடுதலையில் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இந்த பொடுதலையில் கல் உப்பு சேர்ந்துருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி வெறும் பொடுதலையை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொடுதலையை எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோமே. இந்த ஒரு நெல்லிக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். தேங்காயை சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லா பொருளும் இதில் சேர்த்துக்கிட்டோம். இந்த நெல்லிக்காயும் சேர்த்துக்கிட்டோம், பொடுதலையும் சேர்த்துக்கிட்டோம், எல்லா பொருளையும் சேர்த்துக்கிட்டோம். இதை இப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். இது ஓம தண்ணி பாருங்கள், ஓமம் கிடக்குது. பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்காக வேண்டி ஓமம் போட்டு தண்ணி வச்சுருக்குறோம். ஓம தண்ணி தான் கொஞ்சம் ஊற்றிக்கிற போகிறோம். இப்போ வெந்நீர் தான் ஊற்றிக்கிறோம், கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். பிள்ளைங்க குடிக்கிறதுக்காக வேண்டி ஓமம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோமே. பாருங்கள், அருமையான பொடுதலை சட்னி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். சட்னி இது நம்ம சட்னியாக தண்ணி ஊற்றி சட்னியாக வச்சுக்கிடலாம். இப்படி துவையலாகவும் வச்சுக்கிட்டு சைடில் தொட்டுக்கிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம், சாம்பாருக்கு துவையெல்லாம் வச்சுக்கிடலாம், சட்னியாக வச்சுக்கிடலாம். இதை வேணுன்னா தாளிச்சுக்கலாம், இல்லை வேண்டாட்டி விட்டுறலாம். இதில் உரப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அருமையான பொடுதலை சட்னி பாருங்கள். இந்த சட்னியை பாருங்கள், எவ்வளோ பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த பொடுதலை சட்னி பாருங்கள், பொடுதலை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால நான் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது கிடைக்கிறது அற்புதம். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும். இது கிடைக்கிற இடத்துல நீங்கள் வாங்கிட்டு கொண்டு வந்து இது மாதிரி சட்னி செஞ்சுக்கலாம். பொடுதலை எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் போட்டு காமிக்கிறீங்க. அதனால் இந்த எல்லா உரமும் இதில் உள்ள மருத்துவ குணமெல்லாம் உங்களுக்கு தெரியும். சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பொடுதலை. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க. சட்னி வச்சு இது மாதிரி சட்னி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, வச்சு பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டுறலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இதில் வச்சு கொஞ்சம் ஊட்டி விட்டுறலாம். அந்த மாதிரி சட்னி வச்சிங்கன்னா அருமையான பொடுதலை சட்னி. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோமே. பாருங்கள், இந்த சட்னியை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். பாருங்கள், அருமையாக இருக்குது. பாருங்கள், சட்னி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. அருமையான சட்னி. இந்த சட்னியை பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் தேங்காய், நெல்லிக்காயெல்லாம் சேர்த்தோன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்குது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்குமே தேங்காய், நெல்லிக்காய் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு, புளிப்புத்தன்மை, அந்த துவர்ப்பு தன்மை, நெல்லிக்காய் துவர்ப்பு, புளிப்பு, அந்த இனிப்பு தன்மை மூணும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நெல்லிக்காய் சேர்த்து வச்சுருக்கேன். புளி சேர்த்து வைப்பாங்க எல்லோரும், நான் நெல்லிக்காய் சேர்த்து வச்சுருக்கேன். இது சாப்பிட்டு பாருங்கள், அருமையான சட்னி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சட்னி செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு ஊட்டி விடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சுகர் உள்ளவங்களும் கண்டிப்பாக இது ரொம்ப எடுத்துக்கிறலாம், ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.